ஹாய் ஹலோ வெல்கம் டு ஜென்னாக் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து பேட்டர்ன் லா, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. நம்ம சேனலில் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காலேஜஸ் பற்றி இல்லை ஒரு கோர்ஸை பற்றி இல்லைன்னா ஸ்காலர்ஷிப் ஸ்கீமு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் டீட்டெயில்ஸ் பற்றி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம மெயின் அப்ஜெக்டிவே வந்து 8th to 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட பேரண்ட்ஸுக்கு நிறைய காலேஜஸ் நிறைய கோர்ஸை பற்றி எல்லாம் சொல்லணும். ஹிட் ஜெம் கோர்சஸ் நிறைய இருக்குது அக்ராஸ் இந்தியாவில். இப்போ நம்ம பேசிக்காக இன்ஜினியரிங் எம்பிபிஎஸ்ஸு இல்லை பிடிஎஸ்ஸு லா காமர்ஸ் பிகாம் இந்த மாதிரி ஒரு பேசிக்காக ஒரு 5 to 10 கோர்சஸ்க்குள்ளேயே நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 80% ஆஃப் த பாப்புலேஷன் அதுக்குள்ளேயே போயிடுது. பட் அது இல்லாமல் நிறைய ஹிடன் கோர்சஸ் இருக்குது. அது படித்தாவும் நல்லா ஜாப்ஸு நல்ல சேலரிஸ் கிடைக்கும் அப்படின்னு அந்த அவேர்னஸை கிரியேட் பண்ணுறதுக்கான சேனல் தான் இந்த சேனலு. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து பேட்டர்ன் லா, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. இது வந்து ஒரு தனி கோர்ஸ் கிடையாது. இப்போ ஒரு இன்ஜினியரிங் மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இல்லை லா அந்த மாதிரி ஒரு தனி கோர்ஸ் கிடையாது. இது வந்து ஒரு சப்ஜெக்டிவ் கோர்ஸு. நீங்கள் படிக்கிறதோட சேர்ந்து இன்டிகிரேட்டடாக இதை படிக்கணும். அதை பற்றி நம்ம இன்னைக்கு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேட்டர்ன் லா, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு பேட்டர்னு இல்லை டிசைனு இல்லை ஒரு பிராண்டு புதுசாக நீங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பிராண்டை வேற யாரும் யூஸ் பண்ணாதபடி அந்த பேட்டர்ன் அந்த டிசைனு அந்த சாஃப்ட்வேரு அதை வந்து வேற யாரும் டிசைன் பண்ணாதபடி நம்ம கவர்மெண்ட்டுக்கு அப்ளிகேஷன் போட்டு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு பண்ணி கொடுக்குறவங்க தான் பேட்டர்ன் லா அண்ட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. அதுக்கு இந்த கோர்ஸை படிக்கணும். அப்படின்றத இப்போ நம்ம டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். மீனிங் என்னன்னா, ப்ராடக்ட் ப்ரொடெக்ட்ஸ் ஐடியாஸ், இன்வென்ஷன், டிசைன்ஸு. அப்புறம் இதில் வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, நம்ம மெடிசன்ஸில், ஃபார்மாட்டிக்கல்ஸு, டெக்னாலஜி, ஸ்டார்ட் அப்ஸு எல்லாத்துலேயுமே இது வந்து இந்த பேட்டர்ன்ஸ் பெரிய பெரிய கம்பெனிஸ்லலாம் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து யூஜி பிஜின்னு தனியாக கிடையாது. நீங்கள் இப்போது ஒரு கோர்ஸ் படிக்கிறீங்க, பிஏ எல்எல்பி படிக்கிறீங்கன்னா அதிலே இன்டிகிரேட்டட் கோர்சஸ் 5 இயர்ஸ் கோர்சஸ் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் இன்ஜினியரிங்கும் படிக்கிறீங்கன்னா இன்ஜினியரிங் படித்து முடிச்சுட்டு ஒரு சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் பண்ணீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள் டு டூ திஸ் பேட்டர்ன் லா ஆர் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. இது வந்து ஆஸ் யூஷுவல் வந்து உங்களுக்கு இன்ஜினியரிங்கில் 4 இயர்ஸ் கோர்ஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா பிஏ எல்எல்பி அதில் வந்து நீங்கள் 5 இயர்ஸ் கோர்ஸ் படிப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது என்ன அப்படின்னா, இந்த ஆன்லைன் நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து ஆஃபீஸ் ஆஃப் த கண்ட்ரோலர் ஜென்ரல் ஆஃப் பேட்டர்ன் அண்ட் டிசைன் அப்படின்ற ஒரு நீங்கள் கவர்மெண்ட் அஃபீஷியலுக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. இந்த பேட்டர்ன் டிசைன் பிராண்ட் எல்லாம் நீங்கள் உங்களுடையது ட்ரேட்மார்க், உங்கள் லோகோலாம் ட்ரேட்மார்க்கில் வரும். அது எல்லாமே வந்து இந்த ஆஃபீஸ் ஆஃப் த கண்ட்ரோல் ஜென்ரலேஷன் ஆஃப் பேட்டர்ன் அண்ட் டிசைனுக்கு தான் அப்ளை பண்ணுவீங்க. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் கீழே வருது. அதில் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்டு இன்டர்னல் ட்ரேட் இந்த டிபார்ட்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்குவீங்க. அதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து என்னுடையது, இந்த பேட்டர்ன் என்னுடையது, இந்த டிசைனு, இந்த லோகோ, இந்த பிராண்டு என்னுடையது அப்படின்னு சொல்லி அதை வேற யாரும் யூஸ் பண்ணாதபடி நீங்கள் உங்களுக்கு காப்பிரைட்ஸ் வாங்குவீங்க. அதுதான் வந்து இதோட ப்ராசஸ்ஸு. அந்த ப்ராசஸை பண்ணி கொடுக்குறவங்க தான் இந்த பேட்டர்ன் லா ஆர் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. ஸோ உங்களுக்கு கிளியராக எக்ஸாம்பிள் புரிகிற மாதிரி சொல்ல போகிறேன். இது நல்லா கவனிங்க. என்னன்னா, ட்ரேட்மார்க்னா என்ன, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டினா என்ன, பேட்டர்ன்னா என்ன. அது வந்து நான் 2 எக்ஸ்ட்ரீம் கேசஸ் வச்சுருக்கேன். ஒன்று நம்ம ஆப்பிள் ஃபோனு, இன்னொன்று குட்டீஸ் சாப்பிட்ற கிண்டர் ஜாய். இப்போ இந்த ஆப்பிள் ஃபோன் இருக்கு இல்லையா, இந்த ஆப்பிள் ஃபோனோட ஐடியாஸு, கிரியேஷன்ஸு, இப்போ இந்த நம்ம சிரி எல்லாம் யூஸ் பண்ணுறோம்ல ஆப்பிள் ஃபோனில், அதில் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸு, இது எல்லாமே வந்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. அதுக்கப்புறம் அதான் கிண்டர் ஜாய்லையுமே அதே தான். அந்த ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வச்சுருப்பாங்க இல்லையா, அப்புறம் அதோட அந்த முட்டை மாதிரி இருக்கிற ஒரு ஷேப்பு, இது எல்லாமே இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. ட்ரேட்மார்க் என்னன்னா, அந்த பிராண்டு பேரு, லோகோ இது எல்லாமே ட்ரேட்மார்க்கில் நீங்கள் ட்ரேட்மார்க்குன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த ஆப்பிள் சிம்பிளுக்கு கீழே, இந்த ஆப்பிளோட சிம்பிளுக்கு கீழே ஆப்பிள்னு டெக்ஸ் இருக்கு. அப்புறம் இந்த கிண்டர் ஜாயின் முட்டை மாதிரி இருக்கிறது கீழே கிண்டர் ஜாயின் இருக்கு இல்லையா, இது வந்து பிராண்டு நேமு, லோகோ, ஐடென்டிட்டி ப்ரொடக்ஷன் எல்லாமே ட்ரேட்மார்க் கீழே வரும். ஸோ பேட்டன்ட் எப்படின்னா, அப்புறம் அந்த பேட்டன்ட் அப்படின்னா அந்த டெக்னாலஜி உள்ள யூஸ் பண்ணுற யூனிக் டிசைன்ஸு, அதுக்கப்புறமா இந்த கிண்டர் ஜாயில் இருக்க சாக்லேட் கான்செப்ட்ஸு, அப்புறம் அந்த யூனிக் பேக்கேஜிங்கு, அந்த டாய், இது எல்லாமே வந்து
பேட்டன்ட். இப்போ வந்து நீங்கள் இந்த டாய், ஆப்பிள் ஃபோன், இந்த ஐடியாஸ் எல்லாமே இட் வில் கம் அண்டர் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. அந்த ஐடியாஸை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் இல்லையா, ஒரு சாஃப்ட்வேரை வந்து ஹார்ட்வேராக மாற்றுறோம் இல்லையா, அந்த ஹார்ட்வேராக ஃபிசிக்கலாக இருக்கிறது, அதாவது ஐடியாவை ஃபிசிக்கலாக ஒரு ப்ராடக்டாக மாற்றுறது, அந்த ப்ராடக்டை இது என்னுடையது அப்படின்னு நம்ம சேவ் பண்ணி செக்யூர் பண்ணி வச்சுக்கிறது பேர் தான் பேட்டன். ஒரு ஐடியா வந்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, அதை நம்ம ஃபிசிக்கலாக மாற்றுறது பேர் தான் பேட்டன்ட்டு. அதுக்கு நம்ம அதை சேல் பண்ணுறதுக்காக ஒரு பிராண்டு லோகோ வச்சுருப்போம், அதுதான் வந்து ட்ரேட்மார்க். இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டினா ஐடியா, ட்ரேட்மார்க்னா பிராண்டு, பேட்டன்னா இன்வென்ஷன், நீ என்ன கண்டுபிடிச்சிருக்க புதுசாக அப்படிங்கிறது. ஸோ இந்த ப்ராசஸை இதை யாரும் யூஸ் பண்ணதே இல்லையா இது வரையும் அப்படின்னு சொல்லி நெட்லலாம் ரிசர்ச் பண்ணி பார்த்து அதுக்குன்னு ஒரு அப்ளிகேஷன் ப்ராசஸ் இருக்குது, ப்ரொசீஜர் இருக்குது. கவர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணி எந்தெந்த ப்ராடக்ட்டுக்கு எதை எதை நம்ம சூஸ் பண்ணணும், எப்படியெல்லாம் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த லா பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு அப்ளை பண்ணுறதுங்க பேர் தான் இந்த பேட்டர்ன் லா பண்ணுறாங்க. ஸோ பாத்வேஸ் ஆஃப்டர் 12th. பாத்வேஸ் வந்து 2 பாத் இருக்குது. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக 2 பாத், ஒன்று லா பாத்து, இன்னொன்று சயின்ஸ் பாத்து. லா பாத் வந்து யார் வேணால் படிக்கலாம். நீங்கள் 12th முடிச்சோன்னா பிஏ எல்எல்பி இல்லை பிபிஏ எல்எல்பி, இது வந்து 5 இயர் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம். இது ஸ்ட்ரெயிட்டாகவே 5 இயர்ஸ் கோர்ஸு. அது முடிச்சுட்டு அதுலேயே வந்து உங்களுக்கு ஸ்பெஷலைசேஷன் இருக்கும். இன்டெலெக்சுவல் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு ஸ்பெஷலைசேஷன் இருக்கும். அதில் ஃபோக்கஸ் பண்ணி படித்து அதில் நீங்கள் அதுக்கப்புறம் ஜஸ்ட் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வாங்கினதுக்கு பிறகு நீங்கள் இந்த ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியும் பேட்டன்ட் லாவும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் இப்போ சயின்ஸ் பார்த்து எடுத்திருக்கீங்கன்னா நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிட்டீங்க, பட் ஐ ஹாவ் டு பிகம், என்னோட எய்ம் வந்து நான் ஒரு பேட்டன்ட் லாவாக மாறணும்னா பேட்டன்ட் ஏஜென்ட் எக்ஸாம்னு ஒன்று இருக்குது. அந்த ஏஜென்ட் எக்ஸாம் நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். இப்போ இவங்களும் கண்டிப்பாக 2 பேருமே எழுதணும். பட் இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னா, இந்த லா படிக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி இதை பற்றி ஒரு நாலேஜ் இருக்கும், எக்ஸ்போஷர் இருக்கும், என்னென்ன லா எது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது தெரியும். பட் இந்த சயின்ஸ் பாத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் இருக்காது. சயின்ஸ் பாத்தில் வந்து அவங்க இன்ஜினியரிங் படிச்சுட்டு வர்றதுனால கவர்மெண்ட் சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் கண்டிப்பாக தேவை. அதுக்கு இவங்க எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு படிக்கிற மாதிரி இருக்கும். அது படித்தாதான் இந்த எக்ஸாம் எழுத முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்கன்னா யூ வில் பி எ சர்டிஃபைடு பேட்டர்ன் ஏஜென்ட். ஸோ இதில் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்ன அப்படின்னா, லா படிக்கிறதுக்கு நீங்கள் லா என்ட்ரன்ஸ் எக்ஸாம், கிளாட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதியே ஆகணும். அதில் வந்து உங்களுக்கு இங்கிலீஷு, லீகல் ரெஸ்பான்சிங்கு, ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸு, லாஜிக்கல் ஆப்டிடியூட் எல்லாமே வரும். இது ஃபார் ஜாயினிங் லா, பிஏ எல்எல்பியும் பிபிஏ எல்எல்பியும் படிக்கிறது. இது எல்லாமே எம்சிக்யூ பேட்டர்னில் தான் இருக்கும். 2 hours டியூரேஷன். இது 120 to 150 மார்க்ஸ் இருக்கும். நெகட்டிவ் மார்க்கும் இதுக்கு இருக்குது. இப்போ நீங்கள் பேட்டன்ட் ஏஜென்ட் எக்ஸாம், இந்த எக்ஸாம் வந்து 2 பேருமே எழுதணும். இப்போ நம்ம இன்ஜினியரிங் வந்து நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனில் முடிச்சுட்டு இந்த பிபிஏ எல்எல்பி, பிஏ எல்எல்பியை முடிச்சுட்டு நீங்கள் வந்து பேட்டன்ட் ஏஜென்ட் எழுதணும், அந்த எக்ஸாம் எழுதணும். திஸ் இஸ் கண்டக்டிங் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ஐபிஓ பண்ணுறாங்க. எலிஜிபிலிட்டி வந்து சயின்ஸ் ஆர் இன்ஜினியரிங் டிகிரி. எக்ஸாம் பேட்டர்ன் வந்து ரிட்டன் டெஸ்ட் எழுதணும், வைவாவும் இருக்குது. ஃபோக்கஸ் ஏரியா வந்து பேட்டர்ன் லாஸு, டெக்னிக்கல் நாலேஜு, டிராஃப்டிங் ஸ்கில்ஸ், வந்து அப்ளிகேஷனுக்கு டிராஃப்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த டிராஃப்டிங் ஸ்கில்ஸ் எல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. இதுக்கு எங்கே அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும்னா அஃபிஷியல் போர்ட்டல் இருக்குது, ipindia.government.in. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். இதில் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். இந்த எக்ஸாமுக்கு இதில் தான் அப்ளை பண்ணணும். ஸோ டாப் காலேஜஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவில் வந்து டாப் காலேஜஸ் வந்து NLSIU அப்படின்வாங்க, நேஷ்னல் லா ஸ்கூல் ஆஃப் இந்தியன் யூனிவர்சிட்டி, பெங்களூரில் இருக்குது. அதில் படிக்கலாம். அது வந்து ஒரு NIRFல டாப் லா காலேஜில் ரேங்கிங்கில் பெஸ்ட் காலேஜ். அப்புறம் NALSAR ஹைதராபாத், நேஷ்னல் அகாடமி லீகல் ஸ்கூல் அண்டு ரிசர்ச் அப்படின்றது ஹைதராபாத்தில் இருக்குது. அதில் படிக்கலாம் நீங்கள். அப்புறம் IIT கரார்பூர், இது வந்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஒரு ஸ்பெஷலைசேஷன்ஸ் கோர்ஸ் இருக்குது. அப்புறம் தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி, இல்லை சவிதா லா ஸ்கூலு, அப்புறம் VIT இன்ஸ்டியூட்டு, இதில் எல்லாத்துலேயுமே இந்த காலேஜஸில் எல்லாமே நீங்கள் லா படிச்சுட்டு அது கூட இன்டிகிரேட்டட் கோர்ஸாக வந்து நீங்கள் இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இல்லை பேட்டர்ன் லா படிக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் மெயினாக செலக்ட் பண்ணும்போது NIRF ரேங்கிங் இருக்கான்னு செக் பண்ணுங்கள், பிளேஸ்மெண்ட்ஸ் ரெக்கார்ட்ஸ் பாருங்கள், அப்புறம் முடிஞ்சால் நேராக போய் விசிட் பண்ணி பாருங்கள் கேம்பஸு.
அப்புறம் ரேங்கிங்கு, ஃபேக்கல்ட்டி எல்லாமே பாருங்கள். ஸ்கில்ஸ் அண்ட் ஹையர் ஸ்டடீஸ், இதுக்கு என்ன ஸ்கில் வேணும் நீங்கள் படிக்கும்போது அப்படின்னா, கண்டிப்பாக அனலிட்டிக்கல் திங்கிங் வேணும். ரிசர்ச் எபிலிட்டி, புதுசு புதுசாக லாஸ் வரும், என்னென்ன பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு பேட்டர்ன் ஒருத்தங்க எடுத்துகிட்டு வந்து தராங்கன்னா, அதை அவங்க யாருமே காப்பி அடிக்காமல் இவங்களா புதுசாக பண்ணதா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணணும், ரிசர்ச் பண்ணி பார்க்கணும். அந்த ரிசர்ச் எபிலிட்டி இருக்கணும். அப்புறம் டீட்டெயில்டாக அதை டிராஃப்ட் பண்ணணும். கம்யூனிகேஷன் கிளியராக எழுதி அந்த கவர்மெண்ட் அஃபீஷியலுக்கு சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த என்னென்ன டேர்ம்ஸ் டெர்மினாலஜி எல்லாமே படிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பெட்டர் டிராஃப்டிங் பண்ணி இட் ஷுட் பி கம்யூனிகேட்டிவ் டிராஃப்டிங்காக இருக்கணும். அதை நீங்கள் பண்ணி ஆகணும். அப்புறம் ஹையர் ஸ்டடீஸ் வந்து எல்எல்எம் இன் ஐபிஆர் இன்டெலெக்சுவலில் எல்எல்எம் மாஸ்டர் ஆஃப் லா ஸ்பெஷலைசேஷன் இன் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அது படிக்கலாம். எம்பிஏ படிக்கலாம். கார்ப்பரேட் ரூல்ஸு அதுக்கு எல்லாமே வரும். அப்புறம் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் லாஸ் கோர்சஸ் இருக்குது. இது வந்து யூஎஸ், யூகே, சிங்கப்பூரில் இருக்குது. இது எல்லாமே ஹையர் ஸ்டடீஸ் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த டிகிரி. ஸோ ஜாப்ஸு, சேலரி, ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னா, நீங்கள் கவர்மெண்ட்டில் பேட்டர்ன் ஆஃபீஸராக மாறலாம், லீகல் ரோல்ஸு, அப்புறமா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி எக்ஸாமினராக மாறலாம். அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் வருது இல்லையா, அந்த அப்ளிகேஷனை இது கரெக்டாக வெரிஃபை பண்ணி நீங்கள் அப்ரூவல் கொடுக்குற ஆஃபீஸர்ஸாக மாறலாம். அது எல்லாமே கவர்மெண்ட் ஜாப்ஸு. கார்ப்பரேட்டில் வந்து லா ஃபார்ம்ஸு, அப்புறம் எம்என்சிஸ் இருக்குது, அப்புறம் பேராமெடிக்கல், இவங்க எல்லாமே வந்து இந்த பேட்டர்ன் லாவை மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னே தனியாக ஒரு ஜாப் ரோல் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் இஃப் யூ ஹாவ் டு பி ஆன் யுவர் ஓன்னா நீங்கள் வந்து ஐபி கன்சல்டன்சி, அதாவது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்சி, அப்புறம் ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஃப்ரீலான்சிங்கும் பண்ணலாம். ஸோ சேலரி எக்ஸ்பெக்டேஷன் இப்போ கரண்ட் ட்ரெண்டுக்கு வந்து 6 to 10 lakhs எல்பிஏ தராங்க. எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஆனீங்கன்னா 20 to 30 lakhs எல்பிஏ தராங்க. ஃபியூச்சர் அவுட்லுக் வந்து கண்டிப்பாக ஹை டிமாண்ட் இருக்குது. ஏன்னா இனோவேஷன்ஸு, ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாமே ரெகுலராக வந்துட்டு இருக்கு இல்லையா அக்ராஸ் இந்தியாவில். ஸோ அதோட பேட்டர்ன்ஸு, டிசைன்ஸு, பிராண்ட் எல்லாமே நம்ம சர்டிஃபை வாங்குறதுக்கு கண்டிப்பாக இந்த பேட்டர்ன்லாம் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி எஜுகேஷன் கண்டிப்பாக தேவைப்படுது. இயர் ஆன் இயர் வந்து இது 10 to 15% இயர்லி க்ரோத் இருக்குது. ஏஐ இம்பேக்ட் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா மோர் பேட்டர்ன்ஸ் வர வர மோர் டிமாண்ட் இருக்க போகுது. ஸோ ஹூ ஷுட் சூஸ் திஸ் கரியர், யார் இந்த கரியரை சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு லா மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், லவ் ஃபார் இனோவேஷன், சயின்ஸ் அண்ட் லா பேக்ரவுண்ட் இந்த காம்பினேஷனில் இருக்கணும். சயின்ஸு, லா, ஏன்னா நிறைய சயின்ஸ் பேஸ் பண்ணி தான் இப்போ நிறைய டெக்னாலஜி, சயின்ஸை பேஸ் பண்ணி தான் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வருது. ஸோ லா மட்டும் இல்லை டெக்னாலஜி மட்டும், இது ரெண்டுமே கம்பைன்டு நாலேஜ் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க சூஸ் பண்ணால் இது பெட்டராக இருக்கும். ஸோ என்னோட மெயின் இன்புட் என்னென்னா, டோன்ட் ஃபாலோ ட்ரெண்ட்ஸு. அந்த மாதிரி நிறைய போகிறாங்க, இவங்க போகிறாங்க, இன்ஜினியரிங் செய்கிறாங்க அப்படின்னு போகாமல் இந்த மாதிரி கோர்சஸ்லாம் ஜாயின் பண்ணிங்கன்னா பெட்டர் ஃப்யூச்சர் இருக்குது. ஸோ சூஸ் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு பாருங்க. நான் சொன்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சூஸ் பண்ணுங்கள். அது இல்லாமல் நீங்கள் படிக்கும்போதே நான் சொன்ன மாதிரி கம்யூனிகேஷன்ஸு, லாஸு, அப்புறமா ரிசர்ச் எபிலிட்டி, அனாலிட்டிக்கல் திங்கிங், இது எல்லாமே நீங்கள் படிக்கும்போதே பேரலாக இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே நீங்கள் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ உங்களுக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சரும் இருக்கும். லாங் டேர்முக்கு நீங்கள் ஈஸியாக ஒர்க் பண்ணலாம். ஸோ த ஐடியாஸ் ஆர் நியூ கோல்டு, ப்ரொடெக்ட் தம். அதுதான் மெயின் இந்த பேட்டர்ன் லாவும் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியோட மெயின் தீமே. ஸோ இதான் என்னுடைய நம்பர். இது வந்து உங்களுக்கு வேறு ஏதாச்சும் உங்களுக்கு கரியர் கைடன்ஸு, ஏதாச்சும் கோர்ஸு, காலேஜை பற்றி டீட்டெயில்டாக தெரியணும், அது இல்லாமல் ஸ்காலர்ஷிப் டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.